ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனிமே கஃபே. இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு ஃபீவர், வாய்ஸ் கேவலமா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போன எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். நம்ம ஹீரோ நவோட்டோ அவனோட க்ரஷ் இஷிகாரா அப்புறம் திடீர்னு நடுவுல வந்து என்ட்ரி கொடுத்து ஹீரோவுக்கு லிப் டு லிப் கிஸ் அடிச்சு அவனை பழைய எனிமி சாட்சுகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வத்தாரிக்கோ இஸ் அபவுட் கொலாபீஸோட செகண்ட் எபிசோடு தான். எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே ஸ்கூல்ல இருந்து நம்ம ஹீரோ நவோட்டோ செம்ம டென்ஷனா இருக்கான். ஏன்னா நேத்து சாட்சுகி இவனை கிஸ் பண்ணத அவனோட க்ரஷ் இஷிகாரா லைவா பார்த்துட்டா. இப்போ இஷிகாரா இவனை விட்டு தூரமா போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் பயம். நவோட்டோ நேரா இஷிகாரா கிட்ட போயிட்டு பதட்டத்துல கை கால்லாம் நடுங்க, இஷிகாரா நேத்து நீ பார்த்தது எல்லாமே விபத்து, எனக்கும் சாட்சுகிக்கும் நடுவுல அப்படி எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது, அவ சும்மா என்னைய வம்பளுக்கத்தான் அப்படி பண்ணா, ப்ளீஸ் என்னைய நம்பு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். இங்க ஹிசிகாராவோட கேரக்டர் தாங்க நம்ம பாராட்டணும் கைஸ். அவ ரொம்ப மெச்சூரான பொண்ணு. நவோட்டோவோட முகத்தை பார்த்து அவன் பொய் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறா. சரி நவோட்டோ, நீ சொல்லதை எல்லாத்தையும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அவ சொல்லிட்டா. ஆனா பொண்ணோட மனசு சும்மா இருக்குமா? அவ வாயிலாம் உண்மையா சொல்லல, ஆனா அவ மனசுக்குள்ள சாட்சுக்கு மேல அவளுக்கு ஒரு பயங்கரமான பொறாமையும் இன்செக்யூரிட்டியும் வந்திருக்கு. அவ எப்படி என் நவோட்டோவை அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்ல மூஞ்சிலே தெரியுதுங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இசிகாராவும் நவோட்டோவும் வழக்கம் போல பேசுறாங்க. ஆனா அவங்களுக்கு நடுவுல ஒரு சின்ன தயக்கம் தான் வந்துச்சு. இதுதான் இந்த எபிசோடோட டைட்டில், ஸ்மால் லைஸ். அதாவது பெருசா இருந்த பொய்யும் சொல்லல, மனசுக்குள்ள இருக்க சங்கடத்தை அவங்க வெளிக்காட்டல, பொய்யா நடிக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்லயே நம்ம நவோட்டோ ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனுக்கு ஒரு 440 வால்ட் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. இவன் வீட்டு ஹால்ல இவன் குட்டி தங்கச்சி சீசு கிட்ட நம்ம சாட்சுகி செம ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்கா. சீசுவுக்கும் சாட்சுகிய ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா சாட்சுகி அவகிட்ட ரொம்ப அன்பா பழகிட்டு இருக்கா. நவோட்டோவுக்கும் செம கோவம் வருது. நீ ஏன் என் வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கா. ஆனா இப்பதான் சீசு உண்மையை சொல்றா. நவோட்டோவோட தங்கச்சி ஆசைப்பட்ட மாதிரி அன்னைக்கு நைட்டு சாட்சுகி தனியா அந்த தோட்டம் முழுக்க இருந்த புல்லையும் புதரையும் கஷ்டப்பட்டு செதுக்கி சுத்தமா கிளீன் பண்ணி வச்சிருக்கா. இத கேட்ட உடனே நவோட்டோ அப்படியே உறைஞ்சு போயிட்டான். சின்ன வயசுல தோட்டத்தையே அழிச்ச அதே சாட்சுகி இப்ப இவனுக்காகவும் இவன் தங்கச்சிக்காகவும் விடிய விடிய கஷ்டப்பட்டு அந்த தோட்டத்தை ரெடி பண்ணலாம்னு நினைக்கும் போது அவனுக்கு அவன் மேல இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. சாட்சுகி உண்மையிலேயே கெட்டவ இல்லை, அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கா அப்படின்ட்டு நமக்கு தோணுதுங்க. ஆனா சாட்சுகி சும்மா இருக்க மாட்டாளே. நவோட்டோவோட கஷ்டமான சூழ்நிலையை பார்த்துட்டு, உனக்கு வீட்டுல ஏதாச்சும் கஷ்டம்னா நீ என் கூட வந்து தங்கிடு, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஓவரா கேர் பண்றான். நம்ம ஹீரோவுக்கு ஏற்கனவே சிக்ஸ்டர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் பயங்கரமான சுயமரியாதை வந்து அதிகங்க. நீ என்னோட மேத் மார்க் பார்த்துட்டு என் மேல பரிதாபப்படுறியா, எனக்கு உன் உதவி தேவையில்லை அப்படின்னு கேவலமா திட்டி வந்து அந்த டென்ஷன்லயே திடீர்னு அப்படியே மயங்கி விழுந்துருவான். பாவம், கார்டன் அமைச்சு கஷ்டப்பட்டது, அதுக்கப்புறம் அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே சேர்த்து அவனை செம்ம காய்ச்சல் வந்து வந்துருச்சு அவனுக்கு. அடுத்த நாளே அவன் நவோட்டோ அவனோட பெட்ரூம்ல காய்ச்சல்ல படுத்துட்டு இருக்கான். அத்தை வேலைக்கு போயிட்டாங்க, தங்கச்சியும் வெளியே போயிருக்கா. திடீர்னு இவன் ரூம்ல ஜன்னல் வழியா ஏதோ ஒரு உருவம் நுழையிறத அவன் பார்க்கான். யாருன்னு பார்த்தா நம்ம சாட்சுகி தான். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் நான் மெடிசன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி, ஏதோ மாத்திரை தான் தருவா அப்படின்னு பார்த்தா அவ பையில இருந்து ஏதோ விசித்திரமான மெடிசனை வந்து எடுக்கா. அது வந்து சப்டோசிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசன். அது வந்து வாய் வழியா வந்து விழுங்கவே கூடாது, காய்ச்சல் அதிகமா இருந்தா நமக்கு ஊசி போடுற மாதிரி மெடிசன்ங்க அதெல்லாம். இதை பார்த்த உடனே நவோட்டோக்கு காய்ச்சல்லாம் பறந்து போயிடுச்சு. டேய், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், தயவு செஞ்சு ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனா சாட்சுக்கு விடலையே. நவோட்டோவோட காய்ச்சலுக்கு குறையணும் அப்படின்ட்டு உனக்கு ஊசி போடணும், ஃபேண்ட் கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போராட்டத்துல இருக்கும்போது திடீர்னு கீழே ஒரு சத்தம் கேக்குது. நவோட்டோ, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அத்தை சொன்னாங்க, அதனால நான் கஞ்சி சமைச்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. அது யாருன்னு பார்த்தா நம்மளோட ஏஞ்சல் கிரஷ் இஷிகாரா. நவோட்டோவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. இப்போ இஷிகாரா நேரா அந்த பெட்ரூம்க்கு வந்துட்டு இருக்கா. சாட்சுக்கு இங்க இருக்காதவ பார்த்தா நேத்து சொன்ன பொய்யெல்லாம் அம்பலமாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு காதலும் கிளாஸ் ஆகிடும்,
சாட்சுக்கியும் பயந்து போய் வேற வழி இல்லாம டக்குன்னு நவோட்டோ படுத்துக்கிட்டு இருக்கிற அந்த பெட்டுக்குள்ளேயே அவ பெட்ஷீட்டுக்குள்ள நுழைஞ்சு படுத்துக்கிறாங்க. நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க கைஸ். இப்போ இஷிகாரா ரூமுக்குள்ள வந்துட்டா, நவோட்டோ பெட்டுல படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு காய்ச்சல் கொதிக்குது. ஆனா அதை விட அவனுக்கு பயத்துல வேர்த்து ஊத்துது. என்னன்னா அதே பெட்ஷீட்டுக்குள்ள அவனுக்கு பக்கத்திலே சாட்சுகி ஒடுக்கி படுத்துட்டு இருக்கா. சாட்சுகி லேசா மூச்சு விட்டா கூட, இல்லாட்டி பெட்ஷீட் லேசா அசைஞ்சா கூட இஷிகாரா கிட்ட மாட்டிக்க வேண்டியதுதான். இஷிகாரா ரொம்ப அன்பா நவோட்டோவோட நெத்தியில கை வச்சு பார்த்து, உனக்கு ரொம்ப காய்ச்சடிக்குது, சோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காரா. நவோட்டோக்கு ஒரு பக்கம் கிரஷ் பக்கத்துல இருக்க சந்தோஷம், இன்னொரு பக்கம் பெட்ஷீட்டுக்குள்ள குறும்பு பண்ணிட்டு இருக்க நம்ம சாட்சுகியோட பயம். இந்த ஒரு செம த்ரில்லரான ரொமான்டிக் காமெடி சிசுவோட எபிசோட் 2 அப்படியே முடியுதுங்க. அடாடா, இந்த எபிசோட பார்க்கும்போதே எனக்கே பீப்பு ஏறிடுச்சு காய்ஸ். இந்த பெட்ஷீட்டுக்குள்ள சாட்சுகி சும்மா இருந்தாளா, இல்ல நம்ம ஹீரோவை வம்பு எடுத்தாளா? இஷிகாரா கிட்ட இவங்க மாட்டினா இவங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட் 3ல பார்க்கலாம் கைஸ். ஸோ சஸ்பென்ஸ் நிறைஞ்ச இந்த எபிசோட் 3 மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த எபிசோட் 2ஓட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அனிமே எக்ஸ்பிளனேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.